அன்பர்கள் அனைவருக்கும் அருளறிந்த வணக்கம். பொருளறிந்து வாழ்வதை போற்றுகிறது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீடுகளில் விளக்கேற்றுவது ஏன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுறது எதனாலும் பார்த்தோம்னா, இறைவனுடைய அருளை பெறுவதற்காகவும், தெய்வ கடாட்சத்தை வீட்டில் அதிகப்படுத்துவதற்காகவும், அது மட்டுமல்லாமல் இறைவன் ஒளி வடிவானவன் இதனை உணர்த்துவதற்காகவும் தான் நம்ம வீடுகளில் பொதுவாகவே விளக்கேற்றோம். இதற்கு பின்னாடி இருக்க அறிவியல் தகவல் என்னன்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே வெப்பமான சுற்றுச்சூழல் அந்த சுற்றுச்சூழல் இருக்க கிருமிகளை அழித்து விடுகிறது. இந்த கோட்பாட்டின்படி நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கிலிருந்து வெளிப்படுகின்ற வெப்பம் அந்த சுற்றுச்சூழல் இருக்க கிருமிகளை அழிச்சிருது. அடுத்த தகவல் என்னன்னு பார்க்கும் பொழுது, நல்லெண்ணெய் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தன்மை நல்லெண்ணெய்க்கு இருக்கு. இந்த நல்லெண்ணெய் நம்ம விளக்காக ஏற்றும் பொழுது அந்த வெப்பத்தின் மூலியமா நல்லெண்ணெய் காற்றில் கலக்கப்படுகிறது. அப்போ அந்த வெப்பமும் அந்த நல்லெண்ணெயுடைய தன்மையும் காற்றில் கலந்து அந்த சுற்றுப்புறத்தில் இருக்க நோய் கிருமிகளையும் நோய் தொற்றையும் நம்மிடம் அண்டாமல் பாதுகாக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நல்லெண்ணெய்க்கும் நெய்க்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய தன்மை என்னன்னு பார்க்கும் பொழுது, இது இரண்டுமே அதிகமான நேர்மறை எண்ணங்களை உள்ளிழுக்கக்கூடிய தன்மை உடையது. நல்லெண்ணெயிலையும் நெய்யிலையும் விளக்கேற்றப்படும் பொழுது நேர்மறை எண்ணங்களை அது அதிகமாக உள்வாங்கி சுற்றுப்புறத்தில் விடுகிறது. அதாவது அதை சுற்றியுள்ள இடங்கள், இந்த எண்ணெய் நெய் இது இரண்டுமே வெப்பத்தில் காற்றில் கரைக்கப்படும் பொழுது அது உள்வாங்கிய நேர்மறை எண்ணங்களையும் காற்றில் விடுகிறது. அப்பொழுது அந்த சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா இடமும் நேர்மறை எண்ணங்களும் நிரப்பப்படுகிறது. இந்த நேர்மறை எண்ணங்கள் நடுவில் நாம சுழலும் பொழுது நம்மளும் நேர்மறை எண்ணங்களுக்கு மாற்றப்படுகிறோம், நம்மை அறியாமலேயே. நன்றி, வணக்கம்.